Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல மினியேச்சரா வந்து நம்ம மேக்கப் டேபிள் ஆர் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு குட்டி டேபிள் தான் ரெடி பண்ண போறோம். நேத்து வந்து நான் கம்யூனிட்டி பேஜ்ல மினியேச்சர் பெட்ரூம் ரெடி பண்ணி போடலாமா இன்னைக்குன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஒரு 2-3 ஆப்ஷன் கொடுத்திருந்தேன். அதில் வந்து எல்லாருமே பெட்ரூம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால வந்து நான் பெட்ரூம்க்கான ஒர்க் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக அதை வந்து இன்றைக்கே போட்டுருவேன். அதுக்கு வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இல்லையா, அதனால் அதை செஞ்சுட்டு தான் இருக்கேன். அந்த மினியேச்சர் பெட்ரூமில் வைக்கிறதுக்காக தான் நான் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ரெடி பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு குட்டியாக நல்லா இருந்துச்சு. சரி கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக இதை வந்து போடலான்னு சொல்லிட்டு இது தனியாக உங்களுக்கு இதை மட்டும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து அந்த மினியேச்சர் பெட்ரூம் செய்கிறது கூட சேர்த்து இதை வச்சுருவேன். ஏன்னா அந்த வீடியோலேயே சேர்த்து காமிச்சோன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதே மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக காமிக்க முடியாது, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் தனியாக வந்து உங்களுக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் செய்கிறத வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கே வந்து நான் சீக்கிரமே உங்களுக்கு மினியேச்சர் பெட்ரூம் செய்கிற வீடியோவுமே ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து சும்மா நம்மக்கிட்ட இருக்கிற வத்திப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே வந்து அழகாக பண்ணலாம். வத்திப்பட்டியில் இருக்கிற அந்த பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 6 பாக்ஸஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக கீழே ஸ்கேல் வந்த பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. அந்த பாக்ஸ் வந்து கீழே பிட் போட்டு சேர்த்துருக்கேன். கார்ட்போர்டு வந்து சைடில் ஒட்டிட்டு இந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ அந்த 6 பாக்ஸஸும் எடுத்து மேலே ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ அதுக்கப்புறமா அந்த மேட்ச் பாக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ட்ரா மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே. அதை வந்து நம்ம பிடிச்சி ஓப்பன் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்திருக்கேன், கோல்டன் பீட்ஸ். அதை வந்து ஹார்ட் க்ளூ நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட்டாக இருக்கும் போது அந்த கோல்டன் பீட்ஸ் எடுத்து ஒன்று பக்கத்தில் ஒன்று இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அதாவது அந்த பீட்ஸை பிடிச்சி தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். அதனால அந்த மேட்ச் பாக்ஸ்க்கு சென்டரில் இந்த மாதிரி வச்சு நான் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுறேன். ஓகே, இப்போது 6 பாக்ஸஸ்க்கும் நான் வந்துட்டு 6 பீட்ஸ் ஒட்டியிருக்கேன். இப்போ ஒட்டியாச்சு. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம கவர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுக்கிறேன். இந்த ஷீட் வந்து நல்ல திக்னஸாக இருக்கும். என்கிட்ட இருந்தனால நான் இது யூஸ் பண்ணுறேன். அப்படி உங்ககிட்ட இந்த ஷீட் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோம் ஷீட்டில் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்து இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் இந்த ஷீட் இருந்தனால இந்த ஷீட்டை வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்படி மடித்து ஒட்டிக்கிறேன். ஓகே, ஃபெவிகால் அப்ளை பண்ணி தான் ஒட்டுறேன். நீங்கள் வேணும்னா ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி கூட ஒட்டிக்கலாம். இந்த கிராஃப்ட் ஃபுல்லாகவே ஃபெவிகால்லே பண்ணிடலாம். நான் ஒரு சில இடத்துக்கு மட்டும்தான் ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ வந்து சைடு ஃபுல்லாகவே வச்சு ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்குது பார்த்திங்களா, அந்த டாம்ஸ்ன்னு தெரியுதில்ல, அந்த டாம்ஸ்ன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த இடத்துலையும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்து அதில் வந்து ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ அதுலேயும் ஃபெவிகாலை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அப்புறமா ஒட்டுறேன். ஓகே, இப்போ இதையும் ஒட்டி முடிச்சாச்சு. நம்ம பண்ணியிருக்க இந்த டேபிள் எப்படி இருக்குன்னா கரெக்டாக நேராக இல்லாத மாதிரி இருக்குது. கொஞ்சம் மேலே வந்து சின்னதாகவும் கீழே வந்து கொஞ்சம் அகலமாகவும் இருக்குது. பட் அதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு டிசைனாக நல்லா தான் இருந்துச்சு. அதனால் நான் அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். ஓகே, இப்போ பேக் சைட்லேயும் வந்து நம்மளுக்கு அந்த மேட்ச் பாக்ஸ் மாதிரி தெரியுது இல்லையா, அந்த மேட்ச் பாக்ஸ் மாதிரியும் தெரியுது. அதே மாதிரி கீழேயும் அந்த லெட்டர்ஸ்லாம் தெரியுது. அதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் இன்னொரு ஷீட்டை கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ இங்கே வந்து நீங்கள் ஷீட்டு ஒட்டும் போது ஒரு விஷயம் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த மேட்ச் பாக்ஸில் மட்டும் க்ளூ ஒட்டக்கூடாது, சைடில் போட்டுக்கோங்க. கீழே இருக்கிற பாக்ஸில் எல்லா இடத்துலையும் அப்ளை ஆனால் பரவாயில்ல. ஏன்னா மேட்ச் பாக்ஸில் வந்து க்ளூ கன் போட்டுவிட்டிங்க அப்படின்னா அது வந்து முன்னாடி வந்து நம்மளால் ட்ரா மாதிரி இழுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், இழுக்க முடியாது. அதனால் பார்த்து ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இது எதுக்காகனா மிரர் வைக்கிறதுக்காக. ஓகே, கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த ஷீட், இந்த கார்ட்போர்டு. அதனால் இந்த கார்ட்போர்ட் ஷீட்டை கொஞ்சம் லென்த்தாக கட் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த மாதிரி சைடாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இப்படி சைடாக கட் பண்ணியிருக்கேன். சைடானா கொஞ்சம் டிசைனாக 2 சைட்லேயுமே வந்து லைட்டாக இப்படி சைடாக கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து இதையும் வந்து கவர் பண்ணிக்கலாம். இதையும் அதே தான் ஷீட்டில் தான் கவர் பண்ணுறேன். அதுக்கும் அந்த ஷீட் எடுத்துகிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுலேயும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். ஓகேவா? இப்போ இதே மாதிரி ஷீட் வந்து என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது. அதனால் இதோட பேக் சைடில் ஒட்டுறது என்கிட்ட அதே ஷீட் இல்லை. அதனால் அதே கலரில் வேறு ஒரு டிசைனில் ஸ்டிக்கர் டைப்பில் ஒரு ஷீட் இருந்துச்சு. அந்த ஷீட் எடுத்து நான் மெஷர் பண்ணி பின்னாடி சைடு ஒட்டிக்கிறேன். ஏன்னா பேக் சைடு தானே, அது அவ்வளோ தெரியாது. எப்படியா இருந்தாலும் நம்ம மினியேச்சர் ரூம் பண்ணும்போது அந்த ரூமில் வந்து ஒரு கார்னரில் நம்ம பின்னாடி வச்சுருவோம். அதனால் பின்னாடி இருக்கிறது அவ்வளோ தெரியாது. இருந்தாலுமே வந்து கார்ட்போர்ட் மாதிரி தெரியக்கூடாதுல்ல, அதனால நான் இந்த ஷீட்டை வச்சு பின்னாடி கவர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் வந்து மிரருக்காக அலுமினியம் ஃபாயில் ஷீட்டு அதே ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். பட் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி இப்படி சென்டரில் ஒட்டிக்கலாம். ஓகே, உங்ககிட்ட வந்து நேச்சரான ஒரு மிரர் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் இங்கே ஒட்டலாம். என்கிட்ட கூட ஒரு ரவுண்ட் ஷேப்பில் மிரர் இருந்தது. பட் வந்து ரவுண்ட் ஷேப் இந்த ஷேப்புக்கு ஒட்டினா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் அதை ஒட்டலை. நீங்கள் வந்து எந்த மாதிரி ஷேப்புக்கு பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நேச்சரான ஒரு மிரர் இருந்தால் கூட அதை எடுத்து வச்சு ஒட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க. ஓகே,
நெக்ஸ்ட் வந்து இன்னுமே இதோட சைட்லலாம் பார்க்குறதுக்கு டெக்கரேட்டிவாக அழகாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வச்சு கவர் பண்ணுறேன். ஓகேவா, ஹாட் க்ளூ போட்டு சைடில் ஒட்டுறேன். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நான் லாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறதுல ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். பட் இல்லைனா உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஓகே, நான் சும்மா அங்கங்கே ஒட்டுறேன். எனக்கு எங்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒட்டி விடுறேன். ஃபெவிகால் போட்டும் ஒட்டிக்கலாம், ஒரு ஹாட் க்ளூ போட்டும் ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த மிரர் ஷேப்பில் இருக்கிறத வந்து நம்ம இந்த டேபிளோட அட்டாச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அந்த கார்ட்போர்டில் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டேன்னா நெக்ஸ்ட் வந்து இது கொஞ்சம் இப்படி சாய்ஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு, அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக ஒரு 2 குட்டி கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்ட் பீஸை பின்னாடி சைடில் இந்த மாதிரி ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் சைடில் இப்படி வச்சு ஒட்டியிருக்கேன். அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வராது. ஓகேவா, அதனால இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை இன்னும் கொஞ்சமே நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். உங்களோட இன்னோவேட்டிவ் தான். உங்களுக்கு வந்து இன்னுமே இதில் வந்து என்னென்ன டெக்கரேஷன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த கீழே இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல மட்டும் திரும்பவும் கொஞ்சம் இந்த மாதிரி அந்த ஸ்டோன் ஒட்டினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு எனக்கு. அதனால அந்த லேஸ் மாதிரி இருக்கிற ஸ்டோன் எடுத்து இப்படி கவர் பண்ணுறேன். ஓகே, இதை டெக்கரேட் பண்ணுறது நம்மளோட இஷ்டம் தான். நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸு, லேஸு, அப்படி இல்லைனா ஸ்டிக்கர்ஸ், அதை வச்சு நம்ம எப்படி வேணால் கவர் பண்ணிக்கலாம். அது நார்மலாக சிம்பிளாக கூட நீங்கள் வந்து வெறும் ஃபோம் ஷீட் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அழகாக தான் இருக்கும். கிளிட்டர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு டேபிள் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து உட்கார்றதுக்கு சேர் வேணும்ல, அதுக்கு வந்து சேர் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி லென்த்தாக ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு எந்த சைஸில் சேர் வேணுமோ அந்த சைஸில் வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸை இப்படி லென்த்தாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இப்போ நான் எப்படி மடிச்சிருக்கணும் அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ மடித்த இடத்துல மட்டும் நைஃப் யூஸ் பண்ணி லைட்டாக அப்படி கிழிச்சு விட்டுக்கோங்க. தனியாக வந்துடக்கூடாது, கட் பண்ணிடக்கூடாது, லைட்டாக மட்டும் இப்படி கிழிச்சு விட்டுக்கணும். ஓகேவா, அது மடக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இதில் கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஒயிட் ஷீட் எடுத்திருக்கேன். அந்த ஷீட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த டேபிளில் என்ன ஷீட் ஒட்டியிருக்கோமோ அதுவும் ஒட்டிக்கலாம். சைடில் வந்து கொஞ்சம் ஒயிட் கலர் தெரிஞ்சால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக நான் வந்து இந்த ஷீட் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ அந்த டேபிள் ஒட்டியிருக்கோம்ல, அதே ஷீட் கொஞ்சம் இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுட்டு இப்படி சென்டரில் உள்ளுக்குள்ளே ஒட்டிக்கலாம். ஓகேவா, சைடில் வந்து ஒயிட் கலரும் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இந்த கலரும் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி இல்லாமல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிசைனாக இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒட்டுறேன். ஓகே, இப்போ இதையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு கரெக்டாக வந்து அந்த கார்ட்போர்டை நம்ம ஃபஸ்ட்டு மடித்தோம்ல அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக வந்து நான் இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி கீறிக்கிறேன். அந்த மாதிரி நல்லா கீறி விட்டுட்டு நெக்ஸ்ட் அதுக்குள்ளே வந்து லைட்டாக ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி அந்த கீறி விட்ட இடத்த மட்டும் ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். நெக்ஸ்ட் இன்னொரு வேலை இருக்குது இதில். இது வந்து சைடில் இந்த மாதிரி ஒரு பாவோட ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணணும். தமிழ் லெட்டர் பா இருக்குல்ல, அந்த ஷேப்பில் வந்து இந்த 2 சைட்லேயுமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்படி கட் பண்ணும்போது இந்த சேரில் இருக்கும்ல அந்த மாதிரி நேச்சராக கிடைக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம தனித்தனியாக பிட் பண்ணாமல் ஈஸியாக வந்து ஒரே கார்ட்போர்ட்லேயே அழகாக ஒரு குட்டியான சேர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த சேர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி குட்டியாக பண்ணியாச்சு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர் மேக்கப் டேபிள்னு சொல்லலாம். இந்த டேபிளுக்குலாம் வந்து அதிகமாக இந்த மாதிரி சேர் தான் இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சேர் அண்ட் டேபிள் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம குட்டி குட்டி ஜுவல்லரிஸ் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா குட்டி மேக்கப் செட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். குட்டி சீப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நம்மளோட யூஸ்க்கு கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழகாக செஞ்சு வச்சுட்டு சேர் மட்டும் செய்ய தேவையில்ல. இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்மகிட்ட குட்டி குட்டி திங்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். பட் நான் வந்து பார்பிக்காக செஞ்சுருக்கேங்கிறதுனால ஒரு சேரும் செஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி டேபிளும் செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி மினியேச்சர் பெட்ரூம் வீடியோ வந்து கண்டிப்பாக போட்டுருவேன். எவ்வளோ சீக்கிரமாக போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் வேலையை முடிச்சுட்டு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.